என்னது இவங்கெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கே தெரியாம படமெல்லாம் நடிச்சிருக்காங்களாடா? ஆமாங்க, அப்படி தன்னோட வீட்டுக்கே தெரியாம சீரியல் அப்புறம் படங்கள்ல நடிச்ச நடிகர்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 3rd பிளேஸ்ல இருக்க நடிகர் சிவா. இவர் வந்து சென்னை 28 படத்துல நடிச்சது வந்து அவங்க ஃபேமிலிக்கே தெரியாதாமா. அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேப்பர்ல பார்த்துட்டு தான் வந்து அவங்க ஃபேமிலிக்கே தெரியுமாமா. ஓ, நம்ம பையன் வந்து படத்துல எல்லாம் நடிச்சிருக்கான் அப்படின்னு. இந்த விஷயத்தை வந்து நம்ம சிவா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. சென்னை 28ல நடிச்சது சொல்லவே இல்லை வீட்டில் யார்கிட்டயுமே. உங்களுக்கு தெரியாம ஒரு படமே பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது 2nd பிளேஸ்ல வாணி போஜன். இவங்களும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் தெரியாம மாயான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் வந்து நல்லா போனதுனால ரோட்ல வந்து பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்த வாணி போஜனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாணி போஜனுக்கு கால் பண்ணி, ஓ நீ சீரியல்லாம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த விஷயம் அப்படியே வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வாணி போஜன் வந்து தெய்வமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து கமிட் ஆனாங்க. அந்த சீரியல் வந்து நல்லா போயிருச்சு. அதுல இருந்து அப்படியே வந்து படத்துக்கும் போய் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீரியல் பண்ணா யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்கன்னு நான் சீரியல்குள்ள வந்தேன். ஏன்னா மூவி பண்ணா மாட்டி போயிருக்க. அடுத்தது இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சிவகார்த்திகேயன். இவரோட முதல் படம் வந்து மெரினா. இந்த படம் நடிக்கும் பொழுது வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாம தான் ஃபுல் படமும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து பேப்பர்ல பார்த்துட்டு, ஓ நம்ம பையன் படத்துல நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாருங்க.